ஹாய் ஒருவன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை பார்த்துருப்பீங்க, பாருங்கள். இதற்காக அரசு துறை பல்வேறு ஏற்பாடுகளை முழு வீச்சில் மேற்கொண்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் பெரும்பாலான பள்ளிகளில் விடைத்தாள் தயாரிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக முதன்மை கல்வி அலுவலர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்டு நெல்லை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துட்டுருக்கு, சுட சுட வேலைகள் போயிட்டுருக்கு. நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடியா? அவ்வளோதான் என்னோடய கேள்வி. எல்லாம் சுட சுட போயிட்டுருக்கு. அவங்க சொன்னது கேட்டிங்க நீங்களே, நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் புக்லெட்டெல்லாம் தைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஃப்ரண்ட் பேஜெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்கள் ஹால் டிக்கெட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. ஏன்னா 12th பசங்க வந்து 11th எழுதிருப்பீங்க, 11th பசங்க வந்து 10th எழுதிருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு பப்ளிக் எழுதியிருக்கனால ஃபியர் வேண்டாம், ரொம்ப பயம் வேண்டாம். ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு 2 minutes தான். ஏன்னா படிச்சுட்டு இருப்பீங்க, ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு சுட சுட படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நியூஸில் எதுக்கு போடுறாங்க சார்ன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் எதுக்கு இப்போ சொல்ல வந்தேன்னா, பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வருது, எல்லாம் தயாராக இருங்க, கவர்மெண்ட் தயாராக இருக்குது, மாணவர்களை தயார்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் தயாராக இருக்குது, நம்ம தயாரா அப்படிங்கிற அந்த கேள்வி தான். ஏன்னா பிப்ரவரிக்கு இருக்கிறது 29 தான் இந்த வருஷம். இல்லைனா ஆப்வியஸ்லி பிப்ரவரிக்கு 28ஆம் தேதி கடைசி நாள். அவன் என் மனசில் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி 25ஆம் தேதி, 7 நாள் டைம் இருக்குது. 30-31 கிடையாது இந்த மாதத்துக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும், இருக்காங்க. நீங்கள் வேணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன்னா அதனால தான் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, தயார் நிலையில் இருக்குது, பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து என்ன பண்ணுறதுன்னா எக்ஸாமோட திங்கிங் கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் அவங்களே நியூஸ் சேனலில் போடுறாங்க. அண்ட் உங்களுக்கும் விஷயங்கள்லாம் தெரியணும்ல என்ன நடக்குதுன்ட்டு, அதுக்காக தான். ஸோ அவங்க ரெடியாக இருக்காங்க, நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். தமிழுக்கு நிறைய வீடியோ வரும், 4 நாள் ஃபுல்லாக தமிழுக்கு தான். ஸோ அதனால் பயப்படாதீங்க, தமிழ் நல்லபடியாக படிங்க. தமிழ் ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே ஒரு 90 மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள், அதுக்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து சொல்லலை அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோடய தாட். அவ்வளோதான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.